நம்ம ஜோதிட சிகாமணி நம்ம முதல்வரோட அரசியல் ஆலோசகர் ரத்தன் பண்டிட் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக 40 ஆண்டு காலம் முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, அவர் ஜோதிட கணிப்பு அப்படி இருக்குன்னு சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க, ஏன் பிரதமராகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, ஏன் உலகத் தலைவராகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறது இல்லை, இவருடைய ஜோதிட கணிப்பு எந்த அளவுக்கு உண்மையாக நடந்திருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் தோற்று போயிடுவார், ராகுல் காந்தி அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னார். இவர் ஜோதிட கணக்கு பொய்யாகி நரேந்திர மோடி அவர்கள் தான் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி 300க்கும் மேற்பட்ட இடத்துல மெஜாரிட்டி வாங்கி தனி பெரும்பான்மையுடன் பிரதமன் ஆனார். அப்புறம் இவரோட ஜோதிட கணக்கு என்னாச்சு? இப்போ நீங்கள் நினைக்கலாம், எப்படிங்க இப்போ விஜய்க்கு மட்டும் ஒன்று நடக்குது, அது மட்டும் நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கலாம்? விஜய்க்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஜோதிடரனும் ஒவ்வொரு குறி சொல்கிறவனும் 10, 20, 30, 50 பேர் சொல்லுவான். அவனுக்கு தொழிலே அதுதான். அதில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு சரியான, அதாவது 10 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? 10 பேருக்கும் வித்தியாசமாக நடக்கும். அப்படி ஒருத்தருக்கு சரியாக நடந்தது தான் தளபதி விஜய் அவர்களுக்கு சரியாக நடந்திருக்கு. இவரோட ஜோதிடரோட வலையில் சிக்கிட்டாருன்னா சொல்லுவோம் நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். உண்மையை உறக்க சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நன்றி.